மதம் சார்ந்த மதம் ஜாதி பற்றியான ஒரு படம். அதனால அந்த அக்ரஹாரத்து கதை இது போல் அதில் கனமான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து அவ்வளோவா ஓடலை அவங்களது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை முரட்டுக்காலை அப்படிங்கிற படம் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் பெற்று கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அது போல் எல்லா படங்களையும் வந்து நடித்தாங்க. அப்புறம் அவங்க நினச்சது போலவே பெங்களூரில் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்கே அம்பரீஷ் அப்படின்ற ஒரு நடிகரோட நடித்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமலதா பற்றி நிறைய பப்ளிசிட்டி வந்துக்காக வந்து நிறைய எழுதுவாங்களாம். கிரிக்கெட் வீரர்களோட வந்து இவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இது போல். அதில் முக்கியமாக வந்து கபில் தேவ் அவர்களுடன் எடுத்த புகைப்படம் வந்து அன்றைக்கு பெருசாக பேசப்பட்டது. அந்த கால ரசிகர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா அடைவு கம்மி தான். என்ன இருந்தாலும் திரைப்பட சாரா புகழ் வந்து திரைப்படம் சார்ந்து வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் வந்துட்டு இருந்ததாம். அப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க இரண்டாம் நாயகியாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ரஜினியோட நடித்த அந்த முரட்டு காலை படம் தான் அவங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் அவங்க 1991ஆம் ஆண்டு வந்து அம்பரீஷ் அப்படிங்கிற நடிகர் அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முதல் சுயேட்சை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையும் வந்து அவங்களுக்கு இருக்கு. விக்னேஷ் வந்து நான் இது போல் பழைய நடிகை பற்றி பேசினாலே அவர் வந்து ஐயோ பாட்டி பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்றைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து சிறந்த நடிகையாக வந்து பேசப்பட்டவங்க. அவங்க நடித்த சில படங்கள்லாம் வந்து அவ்வளோ நிறைய நாள் ஓடின படங்கள். இவங்களுக்கு வந்து சுஹாஷினி, சிரஞ்சீவி மற்றும் விஷ்ணுவர்தன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்க சமகால ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்.